ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் கிராமர் அவ்வளோவா வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் கோட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட்ஸ் பாருங்கள். வித் ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பொட்டென்ஷியல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன் ஒன்ஸ் எபிலிட்டி ஒன் கேன் பில்ட் அ பெட்டர் வேர்ல்டு. தலாய் லாமா. அதாவது நம்மளுடைய ஆற்றலை நம்ம உணர்ந்தோன்னாக்கா அந்த ஆற்றல் மேலே நம்மளுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தராலையும் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு தலாய் லாமா சொல்கிறாரு. இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஸ்டின் டேக் எக்ஸசைஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கேள்வி மேலே கேட்டிருக்காங்க, கீழே ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? யூ லைக் ஹர் கமா டேஷ் போட்டு கொஸ்டின் மார்க் இருக்குது. நீங்கள் இதுக்கு டேக் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். யூ லைக் ஹர் அப்படின்றது ஒரு நேர்மறை வாக்கியம், ஏன்னா அதில் நாட் இல்லை. அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யூ, வேர்ப் லைக். இந்த லைக்கை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா டூ ப்ளஸ் லைக் அப்படின்னு பிரிப்போம் இல்லைங்களா? அப்போ இதில் இருக்கிற பி வேர்ப் டூ. உங்களுடைய டேகை நீங்கள் இந்த டூ அப்படின்ற பி வேர்ப்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுடைய டேக் இப்போ எப்படி இருக்கணும்? சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய டேக் நெகட்டிவில் இருக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய டேகை டூவில் ஆரம்பிக்கணும், டூ ப்ளஸ் நாட் போடணும். அப்போ டூ ப்ளஸ் நாட் போட்டால் அதோடைய கான்ட்ராக்ஷன் டோன்ட். டோன்ட் ப்ளஸ் யூ. அப்போ அதோடைய ஆன்சர் என்ன? டோன்ட் யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நன் ஆஃப் த ஃபுட் வாஸ் வேஸ்டட். இது பாருங்கள், நன் அப்படின்னாலே அது ஒரு எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு தான் அர்த்தம். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பாருங்கள், அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது இஸ் இட், வாஸ் இட், இஸ்ன்ட் இட், வாசன்ட் இட். இப்போ இதில் இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது நீங்கள் இதில் இருக்கிற வேர்ப் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வேர்ப் வாஸ். இந்த பி வேர்ப், அதாவது ஆக்ஸிலரி வேர்ப்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது இங்கே வாஸ். இப்போ உங்களுடைய டேக் இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவில் இருக்கிறதுனால உங்களுடைய டேக் பாசிட்டிவில் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ வேர்ப் வாஸு. வாஸ் கூட நீங்கள் சப்ஜெக்டை சேர்க்கணும் இல்லைங்களா? நன் அப்படின்னு ஆரம்பித்தாலே நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் இட்டாக தான் இருக்கணும். அப்போ வாஸ் ப்ளஸ் இட், வாஸ் இட். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாய்ஸ் ரேர்லி அட்டெண்ட் கிளாஸஸ். இது ஏற்கனவே நம்ம டேக் டிஸ்கஸ் பண்ணும் போதே பார்த்தோம். ரேர்லி அப்படின்றதும் ஒரு நெகட்டிவ் தான். அதாவது எதிர்மறை பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ரேர்லி அப்படின்றது. பாய்ஸ் ரேர்லி அட்டெண்ட் கிளாஸஸ் அப்படின்னா பாய்ஸ் கிளாஸை அட்டெண்ட் பண்ணல அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது டசன் தே, டூ தே, டோன்ட் தே, டின்ட் தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு இதில் சப்ஜெக்ட் பாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த பாய்ஸ் ப்ளூரல். அடுத்தது இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இதில் இருக்கிற வேர்ப் அட்டெண்ட். வேர்ப் இந்த அட்டெண்டை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் டூ ப்ளஸ் அட்டெண்ட் அப்படின்னு நீங்கள் இதை பிரிப்பீங்க இல்லைங்களா? அடுத்தது இதுக்கு டேக் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் அந்த டூ அப்படின்றதுலேருந்து தான் நீங்கள் டேகை ஸ்டார்ட் பண்ணணும். இது இந்த பாய்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்குது, அதனால் அதுக்கு நீங்கள் போட வேண்டிய ப்ரொனவுன் தே. அப்போ இதுக்கு ஆன்சர் டூ தே. இதுக்கு ஆன்சர் இப்போ என்ன ஆப்ஷன்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் கொஸ்டின் டேக். அதாவது இவங்க 4 சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் கரெக்டான கொஸ்டின் டேக்கோடு இருக்கிற சென்டென்ஸ் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். தே ஹாவ் பீன் டு லண்டன், ஹாவ் தே. அடுத்தது தே ஹாவ் பீன் டு லண்டன், ஹேசன் தே. அடுத்தது தே ஹேட் பீன் டு லண்டன், ஹேடன் தே.
they had been to London had they. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், they have been to London have they அப்படின்னு கேட்குறாங்க. இந்த they have been to London வந்து பாசிட்டிவ், அதாவது நேர்மறை வாக்கியம். அப்போ நெகட்டிவ், அந்த டேக் வந்து நெகட்டிவில் வரணும், ஆனால் டேகும் வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதனால் அது தப்பு. அடுத்தது they have been to London hasn't they அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதில் இருக்கிற வேர்ப் வந்து ஹேவ்னு இருக்குது, ஆனால் அவங்க டேக்கில் வந்து ஹேசன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அதுவும் தப்பு. மூணாவது பாருங்கள், தே ஹேட் பீன் டு லண்டன் ஹேடன் தே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. இப்போ இதில் வந்து வேர்ப் வந்து ஹேடு, இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நேர்மறை வாக்கியம், இதோடைய டேக் வந்து நெகட்டிவில் வரணும். இப்போ நீங்கள் இந்த வேர்ப் வந்து இதில் ஹேட் ப்ளஸ் நாட் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஹேடன்ட், அதோடைய ப்ரொனவுன் வந்து தே, அப்போ ஹேடன் தே. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செலக்ட் த ஸ்டேட்மெண்ட் விச் மேட்சஸ் வித் த கரெக்ட் கொஸ்டின் டேக். அதாவது கரெக்டான கொஸ்டின் டேக்கோடு இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். போன கொஸ்டின் மாதிரியே தான் இதுவும். இதை பாருங்கள், எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல் டிட் தே. எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல் டின்ட் தே. எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல் டு தே. எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல் டோன்ட் தே. இப்போ எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ உங்களுடைய டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ இந்த எவ்ரிபடி ஃபஸ்ட்டு பாருங்கள், எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல், இதில் அக்ரீட் அப்படின்ற வேர்ப் வந்து டிட் ப்ளஸ் அக்ரி, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் நீங்கள் டிட் ப்ளஸ் அக்ரி அப்படின்னு இதை நீங்கள் பிரிப்பீங்க. உங்களுடைய டேக் வந்து எதிர்மறையில் இருக்கணும், ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நேர்மறையிலே இருக்குது, டிட் தேன்னு இருக்குது, அப்போ அது தப்பு. ரெண்டாவது பாருங்கள், எவ்ரிபடி அக்ரீட் டு ஆர் ப்ரப்போசல் டின்ட் தே அப்படின்னு இருக்குது. இது வந்து எப்படின்னு பாருங்கள், அக்ரீட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், அதை நீங்கள் வந்து டிட் ப்ளஸ் அக்ரின்னு பிரிப்பீங்க. உங்களுடைய டேகை வந்து நீங்கள் நெகட்டிவில் சொல்லணும். உங்களுடைய டேகை நீங்கள் டிட் ப்ளஸ் நாட், அப்போ டின்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அது கூட வந்து இது எவ்ரிபடி அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ளூரல், அதனால் அதோடைய ப்ரொனவுன் வந்து தேவை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டின்ட் தே, அதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த கொஸ்டின் டேக். இங்கே காலம் ஏல வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, காலம் பியில் வந்து அதுக்குரிய டேகை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீ இஸ் குட், செகண்ட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஹீ இஸ் நாட் குட், ஃபோர்த் ஐ எம் நாட் இல். இப்போ ஃபஸ்ட்டுக்கு டேக் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. ஹீ இஸ் குட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதில் வந்து வேர்ப் வந்து இஸ்ஸாக இருக்குது. உங்களுடைய டேக் நெகட்டிவில் இருக்கணும், உங்களுடைய டேக் வந்து இஸ்ல ஆரம்பிக்கணும், இஸ் ப்ளஸ் நாட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்போ இஸ்ன்ட், அதோடைய ப்ரொனவுன் வந்து ஹீ, இஸ்ன்ட் ஹீ. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் வந்து இஸ்ன்ட் ஹீ, ஃபோர்த்து இல்லைங்களா. அப்போ செகண்ட் பாருங்கள், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதில் வேர்ப் வந்து ஆறு, பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய டேக் நெகட்டிவில் இருக்கணும். அப்போ ஆர் ப்ளஸ் நாட் ஆரண்ட், அதோடைய ப்ரொனவுன் வந்து தே, அப்போ ஆரண்ட் தே. ஆரண்ட் தே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபோர்த்து, செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்களா. மூணாவது பாருங்கள், ஹீ இஸ் நாட் குட், இது வந்து நெகட்டிவ், அதில் நாட் இருக்கிறதுனால அது நெகட்டிவ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இதுக்கு வேர்ப் வந்து இஸ், உங்களுடைய டேக் வந்து இப்போ பாசிட்டிவில் இருக்கணும், இஸ்ல ஆரம்பிக்கணும், அதோடைய ப்ரொனவுன் வந்து ஹீ போடணும். அப்போ இஸ் ஹீ தான் உங்களுடைய மூணாவதுக்கு டேக். அப்போ 2, 4, 1, 2. நாலாவதுக்கு ஐ எம் நாட் இல். இப்போ இதில் வந்து உங்களுடைய அதாவது அந்த வேர்ப் என்னன்னு பார்த்தோன்னாக்கா ஆம், ஐ எம் நாட் இல் அப்படின்றது நெகட்டிவ், உங்களுடைய டேக் வந்து நேர்மறையில் இருக்கணும். அந்த ஆம்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, நாட் நீங்கள் போடக்கூடாது, ஆம் ஐ அப்படின்னு நீங்கள் வந்து எழுதணும். அப்போ இது வந்து தேர்டு. அப்போ 4, 2, 1, 3 இதான் வந்து இதுக்கு ஆப்ஷன். இப்போ இந்த ஆப்ஷனில் இது எதில் பார்த்தோன்னாக்கா பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். அவங்க கொடுத்துருக்குற இந்த 4 சென்டென்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபியூ பீப்புள் நியூ த வே டிட் தே. ஃபியூ பீப்புளுக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ அப்படின்னாலே வந்து அது வந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஃபியூ அப்படின்னா அது வந்து நாட் மெனி அப்படின்னு அர்த்தம். ஃபியூ பீப்புள் நியூ த வே டிட் தே, இது வந்து ரெண்டாவது. மூணாவது, ஃபியூ பீப்புள் நியூ த வே டோன்ட் தே. நாலாவது, ஃபியூ பீப்புள் நியூ த வே டூ தே.
இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபியூ அப்படின்னாலே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். அது போதுமானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஃபியூன்றது. அப்போ ஃபியூ பீப்புள் நியூ த வே. அப்போ அதுக்கு இந்த நியூ அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். இதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டிட் ப்ளஸ் நோ அப்படின்னு நீங்கள் வந்து பிரிக்கணும். இப்போ உங்களுடைய டேக் வந்து இது நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய டேக் பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டேக் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ அது ஆன்சர் கிடையாது. இப்போ செகண்ட் பாருங்கள், ஃபியூ பீப்புள் நியூ த வே டிட் தே அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நெகட்டிவில் இருக்குது, டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். இந்த நியூவை வந்து பிரிச்சிங்கன்னா டிட் ப்ளஸ் நோன்னு பிரிப்பீங்க. உங்களுடைய டேக் டிட்டில் ஆரம்பிக்கணும். டேக்கில் நாட் வரக்கூடாது. அதோடைய ப்ரனவுன் வந்து ஃபியூனாக்க இது வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால தேன்ற ப்ரனவுனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ டிட் தே அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ இந்த நாலுத்தில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பி தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த ஸ்டேட்மெண்ட் தட் டேக்ஸ் த கொஸ்டின் டேக் ஷுடன்ட் தே. இந்த நாலுத்தில் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஷுடன்ட் தே அப்படின்ற கொஸ்டின் டேக் வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸை படிங்க. ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் பி அலவுட் டு யூஸ் த லைப்ரரி எவ்ரி டே. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி லைப்ரரியை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி அலவுட் டு யூஸ் த லைப்ரரி எவ்ரி டே. ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக அலோவ் பண்ணி தான் ஆகணும். இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் வந்து மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஷுட் நாட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ டேக் வந்து பாசிட்டிவாக வரணும். அப்போ இதுக்கு ஷுடன்ட் தேன்னு வராது. செகண்டு மஸ்ட்டுன்னு இருக்குது, அது கூட மஸ்ன்ட்டு தான் வரணும், அதுக்கும் வராது இங்கே. தேர்டு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் குட் பி அலவுட் டு யூஸ் த லைப்ரரி எவ்ரிடே. இதில் வேர்ப் வந்து குட்டுன்னு இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஷுடன்ட் தே தான் வரணும். அப்போ இதுவும் சரியானது கிடையாது. நாலாவது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி அலவுட் டு யூஸ் த லைப்ரரி எவ்ரிடே. இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ், இதோடைய ஆன்சர் வந்து நெகட்டிவில் இருக்கணும். இந்த வேர்ப் வந்து ஷுட் ப்ளஸ் நாட் நீங்கள் சேர்க்குறீங்க, ஷுடன்ட் போடுறீங்க, ப்ளஸ் அந்த இது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் இல்லைங்களா, அதுக்குரிய ப்ரனோன் வந்து தே. அப்போ ஷுடன்ட் தே அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். அப்போ எது ஆப்ஷன் சரியானதுனாக்கா டி ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் ஷுடன்ட் தே அப்படின்ற கொஸ்டின் டேக் பொருத்தமாக இருக்கும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். யூ ஷுடன்ட் டூ இட். அதுக்கு டேக் பாருங்கள், யூ அப்படின்றது சப்ஜெக்ட், ஷுடன்ட் அப்படின்றது இங்கே வந்து ஷுட் அப்படின்றது தான் இங்கே வந்து ஆக்ஸிலரி வேர்பு. உங்களுடைய டேக் வந்து ஷுட்டில் ஆரம்பிக்கணும். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஷுடன்ட் அப்படின்னாலே இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்கள் டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். உங்களோட டேக் எதில் ஆரம்பிக்கணும்னாக்கா ஷுட்டில் ஆரம்பிக்கணும். இந்த சப்ஜெக்ட் யூவாக இருக்கிறதுனால டேக்லையும் அந்த யூ அப்படியே வந்துடணும் இல்லைங்களா. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஷுட் யூ, அதான் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். தேர் வேர் மெனி மிஸ்டேக்ஸ் இன் யுவர் ஆன்சர்ஸ். இதில் வந்து தேர் சப்ஜெக்ட், வேர் வந்து ஆக்ஸிலரி வேர்பு, தேர் வேர் மெனி மிஸ்டேக்ஸ் இன் யுவர் ஆன்சர்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து வேர் இட், வேரன் தேர், ஆரன் தேர், ஆரன்ட் இட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ வந்து நீங்கள் இது வந்து நேர்மறை வாக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வேர்ப் வந்து வேர்ன்னு இருக்குது. இது கூட நீங்கள் நாட் சேர்த்திங்கனாக்கா வேர் ப்ளஸ் நாட் வேரண்ட், அந்த சப்ஜெக்ட் வந்து தேர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, வேரண்ட் தேர், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். யூ டோன்ட் ப்ளே த பியானோ. இது பார்க்கும்போதே உங்களுக்கு இது நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. யூன்றது சப்ஜெக்ட், ப்ளே அப்படின்றது இங்கே வந்து வேர்பு. இது வந்து ஒரு எதிர்மறை வாக்கியம். டேக் வந்து நேர்மறையில் இருக்கணும். இந்த வேர்பு ப்ளேவை நீங்கள் எப்படி பிரிப்பீங்கன்னு பார்த்தோன்னாக்கா டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ உங்களுடைய டேக் வந்து டூவில் ஆரம்பிக்கணும். இந்த சப்ஜெக்ட் வந்து யூவாக இருக்கிறதுனால ப்ரொனவுன் நம்மளுக்கு தேவைப்படாது. யூவை எடுத்து அப்படியே நம்ம போட்டுற வேண்டியது தான். அப்போ டூ யூ அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நத்திங் கேன் ஸ்டாப் அஸ். நத்திங் அப்படின்னாலே அது எதிர்மறை வாக்கியம் தான் இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, எதுவுமே நம்மளை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். இதில் இருக்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வந்து கேன். நீங்கள் வந்து கேன் போட்டு நத்திங் அப்படின்னாலே நீங்கள் போட வேண்டிய அந்த இது வந்து இட்டு,
ப்ரொனவுன் வந்து இட்டு தான் நீங்கள் போடணும். அப்போ கேன் இட் அதுதான் இதுக்கு ஆன்சர். அது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். யூ நீட் நாட் கெட் அப் ஏர்லி டுமாரோ. இதில் வந்து நீ வந்து நாளைக்கு சீக்கிரமாகவே எழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து யூ நீட் நாட் கெட் அப் ஏர்லி டுமாரோ அப்படின்றது நாட் இருக்குது. அதனால் இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து டேக் நீங்கள் எழுதணுன்னாக்கா உங்களுடைய டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். இதில் இருக்கிற வேர்ப் வந்து நீடு. இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால பாசிட்டிவில் நீங்கள் டேகை ரெடி பண்ண போகிறீங்க. அப்போ வந்து நீட் ப்ளஸ் இதோடைய சப்ஜெக்ட் வந்து யூவாக இருக்குது இல்லைங்களா? ப்ரொனவுன் அப்போ தேவைப்படாது. யூ எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியது தான் நீங்கள். அப்போ நீட் யூ. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். த பேபி லுக்ஸ் க்யூட். இதில் பாருங்கள், த பேபி அப்படின்றது சப்ஜெக்ட், லுக்ஸ் அப்படின்றது வேர்பு. இந்த லுக்ஸை வந்து நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா டஸ் ப்ளஸ் லுக் அப்படின்னு நீங்கள் வந்து பிரிக்கணும். இந்த லுக்ஸ் அப்படின்றது வேர்பு. இது நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா டஸ் ப்ளஸ் லுக் அப்படின்னு பிரிப்பீங்க. உங்களுடைய கொஸ்டின் டேக் வந்து இந்த த பேபி லுக்ஸ் க்யூட் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய கொஸ்டின் டேக் நெகட்டிவில் இருக்கணும். இந்த கொஸ்டின் டேக் டஸ்ஸில் ஆரம்பிக்க போகுது. அப்போ டஸ் ப்ளஸ் நாட் நீங்கள் சேர்ப்பீங்க. அதோடைய கான்ட்ராக்ஷன் வந்து டசன்ட். டசன்ட் கூட த பேபி அப்படின்னும் போது நம்ம சேர்க்க வேண்டிய ப்ரொனவுன் வந்து இட். அப்போ டசன்ட் இட். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். யுவர் ஃபாதர் இஸ் அ டிரைவர். இந்த சென்டென்ஸில் யுவர் ஃபாதர் அப்படின்றது சப்ஜெக்ட், ஈஸ் அப்படின்றது ஆக்ஸிலரி வேர்பு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு டேக் வந்து நீங்கள் நெகட்டிவில் ரெடி பண்ணணும். உங்களுடைய டேக் வந்து இஸ்ல ஆரம்பிக்கணும். இஸ் ப்ளஸ் நாட் இஸ்ன்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரொனவுனை சேர்க்கணும். அப்போ ப்ரொனவுன் யார்? யுவர் ஃபாதர் அப்படின்றதுக்கு ப்ரொனவுன் ஹீ அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா? அப்போ இதோடைய டேக் வந்து இஸ்ன்ட் ஹீ. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சில்ட்ரன் கேன் டான்ஸ். இதில் த சில்ட்ரன் அப்படின்றது சப்ஜெக்ட், கேன் அப்படின்றது ஆக்ஸிலரி வேர்பு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நேர்மறை வாக்கியம். இதில் டேக் வந்து எதிர்மறையில் இருக்கணும். அதாவது டேக்கில் நாட் சேர்த்து இருக்கணும். இப்போ உங்களுடைய டேக் எந்த வார்த்தையில் ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தோம்னாக்கா கேனில் தான் ஆரம்பிக்கும். கேன் ப்ளஸ் நாட் கான்ட். த சில்ட்ரன்னாக்கா அது ப்ளூரல் இல்லைங்களா? அதனால் நம்ம போட வேண்டிய ப்ரொனவுன் வந்து தே. அப்போ கான் தே. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐ லுக் வெரி டயர்டு. இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், லுக் அப்படின்றது வேர்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நேர்மறை வாக்கியம். இப்போ இந்த லுக்கை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்குது. அதனால் டூ ப்ளஸ் லுக் அப்படின்னு பிரிப்பீங்க. உங்களுடைய டேக் வந்து டூவில் தான் ஆரம்பிக்கணும். உங்களுடைய டேக் நெகட்டிவாக இருக்க போகிறதுனால நீங்கள் டூ ப்ளஸ் நாட் போடுவீங்க. அதோடைய கான்ட்ராக்ஷன் வந்து டோன்ட்டு. டோன்ட் கூட என்ன நீங்கள் சேர்க்கணும்? இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்டை நீங்கள் அப்படியே சேர்த்துட வேண்டியது தான். அப்போ அதுக்கு ஆன்சர் டோன்ட் ஐ. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மை மதர் குக்ஸ் வெல். இதில் மை மதர் அப்படின்றது சப்ஜெக்ட், குக்ஸ் அப்படின்றது வேர்பு. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால தான் குக் அப்படின்ற வேர்ப் கூட நம்ம எஸ் போட்டிருக்கிறோம். இந்த மை மதர் குக்ஸ் வெல் அப்படின்றது ஒரு நேர்மறை வாக்கியம். இந்த வேர்பை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த வேர்பு கூட எஸ் இருந்துச்சுனாலே அதை நீங்கள் வந்து டஸ் ப்ளஸ் குக் அப்படின்னு தான் பிரிக்கணும். உங்களுடைய டேக்கில் வந்து இப்போ நாட் இருக்க போகுது இல்லைங்களா? எதிர்மறையான டேக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும். உங்களுடைய டேக் டஸ்ஸில் ஆரம்பிக்க போது நீங்கள் டஸ் ப்ளஸ் நாட் சேர்ப்பீங்க. அப்போ அதோடைய கான்ட்ராக்ஷன் வந்து டசன்ட். மை மதர் அப்படின்றவங்க ஒரு லேடி. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் வந்து ஷீ. அப்போ உங்களுடைய டேக் என்னவாக இருக்கணும்? டசன்ட் ஷீ. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தெர் இஸ் அ சர்ச் இன் திஸ் ஸ்ட்ரீட். இதில் வந்து இது வந்து ஒரு நேர்மறை வாக்கியம். இதில் சர்ச் அப்படின்றது தான் சப்ஜெக்ட்டு, இஸ் அப்படின்றது ஆக்ஸிலரி வேர்ப். உங்களுடைய டேக் வந்து எதிர்மறையில் ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆக்ஸிலரி வேர்ப் வந்து இஸ். அப்போ சர்ச் அப்படின்றது வந்து இட் அப்படின்ற ஒரு ப்ரொனவுனில் வந்து நீங்கள் உங்கள் டேக்கில் வந்து சேர்க்கணும். அப்போ உங்களுடைய டேக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இஸ் ப்ளஸ் நாட் இஸ்ன்ட். அந்த சர்ச்சை வந்து இட் அப்படின்ற ப்ரொனவுனில் நம்ம குறிப்போம். அப்போ இஸ்ன்ட் இட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யூ ஃபாலோ வாட் இஸ் செட். இதில் யூ அப்படின்றது சப்ஜெக்ட், ஃபாலோ அப்படின்றது வேர்பு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நேர்மறை வாக்கியம். இதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் டிட் யூ, டோன்ட் யூ, டஸ் யூ, டிண்ட் ஹீ.
இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் வந்து யூன்னு சொல்லிட்டோம். ஃபாலோ அப்படின்றது வந்து வேர்பு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. அதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ப்ளஸ் ஃபாலோ அப்படின்னு பிரிப்போம் இல்லைங்களா? உங்களுடைய டேக் வந்து டூவில் ஆரம்பிக்க போது, அடுத்தது டேக் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதனால் நீங்கள் டூ கூட நாட் சேர்க்க போகிறீங்க. அப்போ டூ ப்ளஸ் நாட் டோன்ட்டு. இந்த சப்ஜெக்ட் யூவாக இருக்கிறதுனால யூ எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் டோன்ட் யூ, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹீ சா அ கோஸ்ட் இன் ஹிஸ் ட்ரீம். இதில் சப்ஜெக்ட் வந்து ஹீ, சா அப்படின்றது வேர்ப். இந்த சான்றது சியோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் சா. இப்போ இது சான்றது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால இந்த வேர்பை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிட் ப்ளஸ் சி அப்படின்னு பிரிப்போம் இல்லைங்களா? இந்த ஹீ சா அ கோஸ்ட் இன் ஹிஸ் ட்ரீம் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நேர்மறை வாக்கியம். இந்த வேர்பை நீங்கள் வந்து டிட் ப்ளஸ் சி அப்படின்னு பிரிப்பீங்க. உங்களுடைய டேக்கில் வந்து எதிர்மறையாக இருக்கணும் உங்களுடைய டேகு. உங்களுடைய டேக் டிட்ல ஆரம்பிக்கணும். டிட் ப்ளஸ் நாட் நீங்கள் சேர்ப்பீங்க. அப்போ அதோடைய கான்ட்ராக்ஷன் வந்து டென்ட். அதோடைய சப்ஜெக்ட் வந்து ஹீ அப்படியே வந்துடும். அப்போ இதுக்கு தேவையான டேக் வந்து டிண்ட் ஹீ. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லெட்டஸ் கோ டு மூனார் திஸ் சம்மர். லெட்டர்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சினாலே அதுக்கு டேக் வந்து ஷால் வி அப்படின்னு போடணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஷால் வி, ஆப்ஷன் சி. என்ன வியூவர்ஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.